விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ் வணக்கம். தற்பொழுது தொடர்பான முழு விவரங்கள். மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் திரு விஜயகாந்தினுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய விஜயகாந்தினுடைய நினைவிடத்திற்கு தற்போது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வருகை தந்து அவருடைய நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி இருக்கிறார். அவருடன் அவருடைய ஆதரவாளர்களும் வருகை தந்திருக்கிறாங்க. இன்று காலை முதலே தேமுதிக நிர்வாகிகளும் பொதுமக்களும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தற்போது கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய திரு விஜயகாந்தினுடைய நினைவிடத்துல தொடர்ந்து மரியாதை செலுத்தி வரக்கூடிய நிலையில தேமுதிக சார்பில் இந்த பொழுதுபோக்கான விஷயங்கள் கூட நமக்கு வருமானத்தை அள்ளி தரும். இங்க ஒருத்தர் கைவினை பொருட்கள் பிசினஸ் செஞ்சு மாசம் பல மடங்கு சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை குரு பூஜையாக அனுசரித்து வருகிறாங்க. இந்த குரு பூஜையில் பங்கேற்க வேண்டும் என்று அனைத்து முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்திருந்தாங்க. அந்த அடிப்படையில் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வத்தையும் தேமுதிக தலைவர்களான திரு சுதீஷ் மற்றும் திரு விஜயகாந்தனுடைய மகன் விஜய பிரபாகரன் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து இந்த முதலாம் ஆண்டு நினைவு தின நிகழ்ச்சியில பங்கேற்க வேண்டும், குரு பூஜையில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்த நிலையில அந்த அழைப்பை ஏற்று தற்போது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது விஜயகாந்தனுடைய நினைவிடத்துல மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்துல அவர் செய்தியாளர்கள் சந்திக்க இருக்கிறார். ஒரு தனி முத்திரையை திரையுலகில் பதித்தவர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய வரலாறு, அரசியல் வரலாறு, திரைப்படத்தினுடைய வரலாறு என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய புகழ் சேர்க்கின்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் சார்பாக எங்களுடைய இதய மரியாதை அஞ்சலியை செலுத்துவதற்காக செலுத்தினோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் இப்பொழுது அருமை அண்ணன் விஜயகாந்த் அவருடைய புகழை, அவருடைய பெருமையை பற்றித்தான் நான் இங்கே பேச வந்திருக்கிறேன். மற்றபடி அரசியல் ரீதியான கருத்துக்களை தனியாக அவருடைய மௌன பேரணி தான் இன்னைக்கு கட்சியின் சார்பில் மௌன பேரணி திட்டமிடப்பட்டிருக்காங்க. காவல்துறை 10-20 நாளுக்கு முன்னாடி அனுமதி கேட்டிருக்காங்க. ஆனால் நேற்று அனுமதி மறுத்திருக்காங்கன்னு சொல்லி பேரணி வந்துட்டு இருக்குல்ல. இப்ப இல்ல அனுமதி கொடுக்கல, காவல்துறை அனுமதி கொடுக்கல. பேரணி வர்றாங்க இல்லையா? இன்னும் வரல, வந்துட்டு இருக்கா சொன்னாங்க. இல்ல ஆனால் காவல்துறை அனுமதி மறுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதனுடைய உண்மைத்தன்மை என்பது எனக்கு தெரியவில்லை. விசாரித்த பிறகு நான் என்னுடைய பதிலை சொல்கிறேன். வேற என்ன சொல்லுங்க? அவ்வளவுதானே. நன்றி. ஆடியோவே கேட்கல.